சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். அதே சந்தேகம் தான் எனக்கும். ஆனா பரவாயில்ல, தெரியாம இருக்கிறவங்க பார்க்கவும் நல்லதா இருக்கு. வேற வேற என்ன, நீங்க கிளம்புனீங்கன்னா இன்னொரு மேட்ச் ஒருத்தர் வருவாரு, கால் பண்ணிடுவோம். கிருஷ்ணரும் இதே கேள்விதான் கேட்டாராம். ஏன் ருக்மணி சொன்னாலாம், கணவன் மனைவி மத்தியில் உறவு எவ்வளவு பலமாக இருந்தாலும் ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்குதான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். சரி, ஓகே. இப்போ இந்த செட்டப்பை பார்த்தாலே தெரியும், இப்போ வந்து ஒரு மியூசிக் செஷன் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ நம்ம கூட மியூசிக் ப்ரொடியூசர் ஸ்டீவ் தி ஹாரிங்டன் இருக்காரு. வணக்கம். அப்புறம் நம்ம சிங்கர் ஆஷிகா பானு இருக்காங்க. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பாட்டு பாட போறோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாகை சூடவா படத்துல இருந்து ஒரு சாங் போலாம். ஓகே. ஜிப்ரான் மியூசிக்ல, இப்போ நம்ம ஸ்டீவ் மியூசிக்ல போலாம். பருவம் தொடங்கி ஆசை வச்ச இல்லாத சாமிக்கும் பூச வச்ச, மழையில் நனைஞ்ச காத்த போல மனச நீயும் நினைச்சு புட்ட, கொஞ்சம் இரவல் தாயா உன்ன மனச கொஞ்சம் உணையவாயா, ஏற இறங்க பார்க்கும் ரோசக்காரா, தீ தூள வாசம் கொண்ட மோசக்காரா, அட நல்லங்குருவி ஒண்ணு மனச சிறு கண்ணங்குழியில பதிக்கிருச்சே, சின்ன சின்ன கொரத்தி பொண்ணு கண்ணு மொழியத்தான் ஈச்சங்காய ஆஞ்சரிச்சு போரானே 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 போகாமத்தான் போரானே. வாய்ஸ் சூப்பரா இருக்கு, சீரியஸா சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி அவர் சொன்ன மாதிரி தான் எனக்கு உங்களோட டப்பிங்கோட உங்களோட சிங்கிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூங்க. சோ உங்களோட கமெண்ட்ஸ் எதனா சொல்றதுன்னா சொல்லுங்க. இவர்கிட்டயே கேக்குறேன். சொல்லுங்க. நீ சொன்ன மாதிரி தான் வந்து டப்பிங்கை விட அவங்க வந்து நல்ல வாய்ஸ் அவங்களுக்கு. அப்படி சொல்லக்கூடாது, டப்பிங் வாய்ப்பு போயிடும். டப்பிங் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அது வேற. எனக்கு பர்சனலா சொல்ல போனா அவருடைய பர்சனல் ஃபேவரட் அது. இரவும் பகலும் உன்முகம் இறை போலே தூரத்துவதும் வேணும், முதலும் முடிவும் நீ என தெரிந்த பின்பு தயங்குவதும் வேணும், வடை காற்றினில் ஒரு நாள் ஒரு வாசம் வந்ததே, பொன்தேசம் என்றதே, உந்தன் கண்களில் ஏதோ மின்சாரம் உள்ளதே, என் மீது பாய்ந்ததே, மழைக்காலத்தில் சரியும் மந்தரை போலவே மனமும் உன்னை கண்டதும் சரியா கண்டனே. ஓகே, இப்போ வந்து
நீங்க டப்பிங்கும் பண்ணிட்டு இருக்கீங்க, சிங்கிங்கும் ஓகே. ஆமா. இப்போ உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட்னா எது, டப்பிங்கா இல்லனா சிங்கிங்கா? ஐயோ ஒண்ணு வந்துட்டு ஒரு எனக்கு rapid ஃபுல் டைமா fire போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து பர்சனலா இருக்கும்ல, பர்சனல் Singing தான். ஃபேவரட் சிங்கிங். சிங்கிங் தான். ஓகே. சோ இதுல வந்து எதனா ட்ரை பண்ணிருக்கீங்களா? எதனா ஆடிஷன் ஐயோ போயிருந்து? ஆடிஷன்லாம் போயிருக்கேங்க நானு. Okay. சரிகமப போயிருக்கேன், சூப்பர் சிங்கர் ம். போயிருக்கேன், ட்ரை பண்ணேன். இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா நான் ட்ரை பண்ணல. பட் அதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ இங்க இது வந்து ஆக்சுவலி பேம் ரெக்கார்ட் ஸ்டுடியோ. இந்த Okay. ஸ்டுடியோல இப்போ இவங்க பாத்தீங்கன்னா நிறைய வெப் சீரிஸ்லாம் எடுத்து பண்ணுவாங்கல்ல, அதுல சாங் Okay. ஒன்று பண்ணோம். கேர்லி சேனல் தானே, கேர்லி சேனல்ல ஒரு சாங் வந்து நாங்க ரிலீஸ் பண்ணோம் ஆக்சுவலி. ஓகே. அந்த சாங் வந்துட்டு ஆக்சுவலி நல்ல வியூஸ் போச்சு எங்களுக்கு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா நான் அப்போதான் எங்களுக்குள்ள ஒரு ரேப்போவே வந்து ஆக்சுவலி பில்ட் ஆக ஆரம்பிச்சது. ஓகே. ஓகே. ஸோ அது வந்து ஏன் தங்கமே அப்படின்ற ஒரு சாங் அது ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம்லயுமே இருக்கும். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான். இல்ல சிங்கிங்க்கு வந்து வேற எங்கனா ஆடிஷன் இதுதான் ஆடிஷன்ஸ் போனது ஏன் ஸ்டாப் பண்ணனா, எனக்கு அந்த ரிஜெக்ஷனோ செலெக்ஷனோ அப்படி இல்லை, எனக்கு அது பிடிச்சி பண்ற ஒரு Okay, okay. விஷயமா ஆக ஆரம்பிச்சதால எனக்கு அது இது ஒரு காம்படிஷனுக்குள்ள போக வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால சும்மா ஃப்ரீலான்ஸா வந்து ஆமா. பண்ணிட்டு. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலா நான் இந்த ஒரு வீடியோவை உங்க இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு தான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணேன். சோ அதனால கண்டிப்பா இதை ரீக்ரியேட் பண்ணி உங்களை இதுக்கு டப் பண்ண வைக்கணும்னு யோசிச்சுட்டே தான் வந்திருந்தேன். ஓகே. சோ அத பாத்துடலாமா? ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோல கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு குழப்பம் இருக்கு. ஓகே. இந்த மூவிக்கு நான் டப் பண்ணல, ஆனா இந்த சீனுக்கு இன்ஸ்டாகிராம்ல போட்ட அந்த வீடியோக்கு நான் தான் டப் பண்ணேன். மாப்பிள்ளை இவர்தான் போட்டிருக்க சட்டை என்னதுங்கிற மாதிரி. ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இல்ல அவங்க ஒரிஜினல் ஆக்சுவலி படத்துல அவங்க தான் பேசியிருப்பாங்க. நான் இன்ஸ்டாகிராம்ல போட்ட வீடியோல நான் தான் பேசினேன். ஆமா. ஆக்சுவலி இது ஒரு கிளாரிஃபிகேஷன். என்னன்னா வந்து அவங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து இதை எல்லாமே வந்து நம்ம ரீல்ஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி அவங்க வாய் மட்டும் அசைக்காம இதுக்கு வந்து தனியா அந்த வீடியோ எடுத்து அந்த ஃபீமேல் போர்ஷனை மட்டும் இவங்க டப் பண்ணி போட்டிருக்காங்க. பட் வந்து ஆக்சுவலி மூவில வந்து இவங்க டப் பண்ணல, ட்ரை பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஓகே. போலாம். ஏங்க 1.9 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க, செலிபிரிட்டிங்க நீங்க. ஆமா, எப்படி நான் மிஸ் பண்ணேன்? அதே சந்தேகம் தான் எனக்கும். ஆனா பரவாயில்ல, தெரியாம இருக்கிறவங்க பார்க்கவும் நல்லதா இருக்கு. வேற வேற என்ன, நீங்க கிளம்புனீங்கன்னா இன்னொரு மேட்ச் ஒருத்தர் வருவாரு, கால் பண்ணிடுவேன். ஏங்க உங்களுக்கு மூஞ்சி எப்படி போகுது? அண்ணா நான் சும்மா சொன்னேன். அண்ணா நீங்க பண்ண ஜட்ஜ் பண்ணீங்க தானே? சரி, இப்போ அனிஷாக்காவை பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்னங்க பண்ண முடியும், அவளுதான் கல்யாணம் ஆயிடுச்சு. அது கேட்கலங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? எதுக்குங்க தேவையில்லாத பேசிட்டு? நல்லா பாலாஜியை பார்த்தனா ப்ரப்போஸ் பண்ணிடுவேன் தெரியுமா? அவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தா? கல்யாணம் ஆகலன்னா அதெல்லாம் ஆயிருக்கும். சஸ்பென்ஸ் பையனுக்கு எப்படி கல்யாணம் இருக்கும்? நாமே எப்போ அடுத்து மீட் பண்ணலாம்? நம்ம எடுத்துக்கோங்க. நான் இருந்தாலும் நம்ம சீனியர் ஆயிட்டீங்க, கொஞ்ச நாள் டேட் பண்ணி பார்ப்போம் செட் ஆகுதான்னு. ஓகே சூப்பர். சரி ஓகே, அதே மாதிரி வந்து இன்னொரு டயலாகுமே வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். சோ அதையுமே வந்து பார்த்தலாம். ஓகேவா? கண்டிப்பா. கிருஷ்ணரும் ருக்மணியும் பேசிக் கொண்டிருந்தார்களாம். ருக்மணி கிருஷ்ணரிடம் சொன்னார்களாம், நானும் தான் உங்களை காதலித்தேன். இருப்பினும் ஏன் தோன்றுகிறது உங்கள் மனைவியாக இல்லாமல் உங்கள் காதலியாக இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று. கிருஷ்ணரும் இதே கேள்விதான் கேட்டாராம். ஏன்? ருக்மணி சொன்னாளா, கணவன் மனைவி மத்தியில் உறவு எவ்வளவு பலமாக இருந்தாலும் மக்கள் காதலியை தான் நினைவில் கொள்கிறார்கள். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ஸோ ஓகே, இவ்வளோ நேரம் வந்து எங்க கூட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ உங்ககிட்ட பேசுறது வந்து கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அவங்க கிட்ட எப்படி பேசினா எப்படி ஒரு ஃபன்ஃபில்டான இன்டர்வியூவா இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you so much for Thank you making so me much. comfortable. Thank you so much.